அனைவருக்கும் வணக்கம். இந்த 2 வீக்ஸ் ஓகே லாஸ்ட் 2 டேஸ்ல நமக்கு நிஃப்டி என்ன கத்துக் குடுத்திருக்கு? ஓகே மார்க்கெட் என்ன கத்துக் குடுத்திருக்கு? உங்கள்ட்ட பொறுமை இருக்கா? இல்லையா? அத மட்டும் தான் நமக்கு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு இந்த மார்க்கெட். சோ அது நம்மள்ட்ட இருக்கு. உங்கள்ட்ட வந்து ரொக்கமா பணம் இருக்கட்டும். பொறுமை இல்லன்னா நீங்க வந்து அதுல மார்க்கெட்ல இருக்கிறதுக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு தகுதி அப்படிங்கிறது கிடையாது. சோ பொறுமை கண்டிப்பா வேணும். அ பொறுமை இருந்தவங்க மட்டும் தான் நம்ம மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ண முடியும். சோ இது வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ மார்க்கெட் வந்து லாஸ்ட் 2 டேஸா என்ன ஆயிட்டு இருந்தது, இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்கு. ஸோ ட்ரம்ப் ஒரே ஒருத்தர்னால இந்த அளவுக்கு மூவ் ஆகுதா அப்படிங்கிறத விட, ட்ரம்ப்பை வச்சு நிறைய இன்சைட்ல இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல மேக்ஸிமம் வந்து நிஃப்டி மூவ்மெண்ட், எஃப்ஐடிஏ டேட்டா, டாலர் இண்டெக்ஸ், ஐஎன்ஆர் வேல்யூ என்ன மாதிரி போயிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் கோல்டு, சில்வர், அதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்கு, இதை பத்தி எல்லாம் கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நியூஜென், ஐஇஎக்ஸ், ஆப்டஸ், ஜிஇ வெர்னோவா. ஸோ இந்த ஸ்டாக் பத்தி எல்லாம் இந்த வீடியோல பார்த்துடலாம். நேத்தே ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஆக்சுவலா நியூஜனை பத்தி நான் இன்னைக்கு வீடியோல கேட்டிருந்தேன், பட் நீங்க போடல அப்படின்னாரு. ஆக்சுவலா நியூஜன் வந்து எதுக்காக நேத்து போடலன்னா, எப்படி இருந்தாலும் எல்லா ஸ்டாக்கும் கீழே போகுது, அதுவும் இதுவும் ஒன் ஆஃப் த ஸ்டாக். ஸோ நம்ம குரூப்ல மேக்ஸிமம் நியூஜன் வச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நியூஜன் வந்து நமக்கு இந்த தடவை வாய்ப்பு கொடுக்கல, பெருசா ரொம்ப டவுன்ல போயிருச்சு, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கலன்னு சொல்ல வர்றேன். ஸோ இருந்தாலும் பரவாயில்லைங்க. நமக்கு வந்து நம்ம வந்து பஃபர் அமௌண்ட் வச்சுக்கிட்டு தான் பண்ணணும். ஸோ இப்போ வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், நம்ம பண்றது எல்லாமே ஒரு ஹை growth ஸ்டாக். ஸோ அதுல என்ன இருக்கும், ஹை ரிஸ்க் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ கற்றுக் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லுவேன். இன்னொன்று இது வந்து திருத்தப்படுதுன்னு கூட சொல்லலாம் இந்த ஸ்டாக். ஏன்னா வேல்யூவேஷன் வந்து கரெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு கீழே போயிட்டு இருக்கு. நம்ம ரிசல்ட் இதெல்லாம் பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாங்க வீடியோல போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. எஃப்ஐடிஏ டேட்டா பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து ரொம்ப கம்மியா தாங்க எஃப்ஐ வித்திருக்காங்க. பட் டிஏ வந்து பயங்கரமா வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இதுல இருந்து, நம்மள வந்து பேனிக் ஆக்க வச்சுட்டு நெறைய செல் பண்றாங்க. அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர் செல் பண்றாங்க. ஸோ அதுல இருந்து நெறைய பேர் வந்து உள்ள பெனிஃபிட் ஆகுறாங்க. நெறைய பிக் பிளேயர்ஸ். ஸோ இவங்க மட்டும் கிடையாது. எஃப்ஐடிஏ மட்டும் கிடையாது. இது இல்லாம பிக் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கலாம் இந்த லிஸ்ட்ல வரமாட்டாங்க. அதர் பார்ட்டிஸ்ன்னு வந்துருவாங்க. ஓகே. டொமஸ்டிக்ல அதர் பார்ட்டிஸ்னு வந்துருவாங்க. ரீட்டைலர்ஸ் கூட தான் இருப்பாங்க. பட் ரீட்டைலர்ஸ் வந்து நம்ம சின்ன சின்ன இன்வெஸ்டர். அதர் பார்ட்டிஸ்னு ஒன்று இருக்கும். எல்லாத்துலயுமே அந்த ஒரு எல்லா ஸ்டாக்ஸ்லயுமே அது இருக்கும். அது வந்து டீடைல்டா அது கிளியரா இருக்காது. அவங்க தான் மெயினா இப்போ வந்து மேனிப்புலேஷன் பண்ற மாதிரி எனக்கு தோணுது மார்க்கெட்டை வந்து. ஏன்னா மேல போகுது, கீழே வருது. மெயினா வந்து ட்ரம்ப் வந்து நேத்து சின்னதா ஒரு சிரிச்சாருங்க. அதுக்காக இந்த அளவுக்கு பிச்சிட்டு போகுமா? அப்ப அப்ப அவரையும் ஒரு துருப்புச்சீட்டா வச்சுக்கிட்டு இருக்கு மார்க்கெட், அவ்வளவுதான். இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா, சின்ன ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம்ங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் இருந்தாலும் நம்ம பிப்ரவரி 1 தான் நம்ம பெருசா இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ்ல இருக்கு. உலக அளவுல பார்த்தீங்கன்னா நிறைய டென்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நாளைக்கே கூட என்ன டென்ஷன் வேணாலும் நினைக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த ஹெட்ஜிங் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. கோல்டு, அதுக்கப்புறம் சில்வர்லாம் ஆட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்மளும் வச்சுட்டு தான் இருக்கோம். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றது வந்து மெயினா வந்து ஸ்டாக்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நேத்து வந்து ஒரு மீட்டிங் நடந்திருக்கு, மணி கண்ட்ரோல். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது அவங்க வந்து ட்ரம்ப்பை பார்த்து பேசினப்ப, ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, இந்தியா ஃப்ரெண்டு. ஸோ அவங்களுக்கு இன்னுமே நல்ல ஒரு நைஸ் டீல் போக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இன்னைக்கு நேத்து ஒன்று சொல்லியிருக்காரு. அதனால இன்னைக்கு வந்து மார்க்கெட் எல்லா பக்கமும் சிரிச்சுட்டு தான் இருக்கு. நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரில. பட் யூரோப்பியன் வந்து நான் வந்து பெருசா கிரீன்லாண்ட்லாம் எனக்கு அபகரப்படுத்தணும் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு ஒரு பேச்சு விட்டாரு. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. பட் அதை வச்சுட்டு யூரோப்பியன் இண்டெக்ஸ் எல்லாம் பாசிட்டிவ், அதாவது உலக சந்தைகளே பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ இவர் ஒருத்தர்னால பாசிட்டிவா இருக்கு. பட் இன்னைக்கு வந்து நம்ம நிஃப்டி 50 கேப் அப் ஆச்சு, நல்ல ஒரு ஹை போச்சு. ஆனா அதுக்கப்புறம் கீழே கீழே விழுந்துருச்சுங்க. 24,400லாம் பிரேக் பண்ணி போச்சு. பட் இப்போ வந்து நல்ல ப்ராஃபிட் புக்கிங் நடக்குதா, இல்ல எகெயின் ஃபியர்ல இருக்காங்களா, இல்ல நமக்கு பயத்தை காட்டுறாங்களா, இந்த கொஸ்டின்லாம் இருக்கு. மேபி ஆப்ஷன் ட்ரேடிங், அதாவது ஆப்ஷன் செல்லர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க தான் இப்போதைக்கு மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ நிப்டி வந்து நேத்துக்கு முந்தின நாள் பயங்கரமா டவுன் ஆச்சு. ஸோ அதோட வீழ்ச்சி வந்து அதாவது நிப்டி எக்ஸ்பைரி. ஸோ இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவசரப்பட்டு நீங்க வந்து ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்பட வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். அடுத்து வந்து கோல்டு, சில்வர் பார்த்துடலாம். கோல்டு வந்து இன்னைக்குமே இன்னைக்கு இன்னைக்கு வந்து அதாவது வரலாறு காணாத ஒரு வீழ்ச்சினா இன்னைக்கு தான் நடந்திருக்கு. இருந்தாலுமே அதையே ரெக்கவர் ஆகி மேலே போயிட்டு இருக்கு. நீங்க பார்த்தா தெரியும். இது வந்து கோல்டு பீஸோட ஒரு சார்ட். அதுக்கப்புறம் சில்வரும் அதே மாதிரி தாங்க. ஸோ இந்த அளவுக்கு இதுல ஃபிளக்சுவேஷன் காமிக்கிறாங்க. அதாவது ஒன் டே மேட்ச் கூட இல்லைங்க, 2020 மேட்ச் மாதிரி ஒரு எம்சி ஒரு 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 சேஃப் ஹேவன் இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த அளவுக்கு நடக்குது. தெரிலங்க. இது இது ஒரு மேனிப்புலேஷன் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. யாரு பண்றாங்க? நம்ம எஃப்ஐடிஐ மட்டும் கிடையாதுங்க. இன்சைடர் நிறைய பேர் இருக்காங்க, பிக் பிளேயர்ஸ். ஸோ அவங்க தான் இந்த மாதிரிலாம் பண்றாங்க. நம்மளை வந்து பேனிக் ஆக்குறாங்க. நம்ம வந்து பயப்படாம இருந்தா நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன்.
நம்ம வந்து எதையுமே வேணாம், ஆடும் பண்ண வேணாம், ரிமூவும் பண்ண வேணாம். அப்படியே இருங்க, என்னதான் ஆகும் அவ்வளவுதான். நீங்க வச்சிருந்தீங்கன்னா, கேஷ் வச்சிருந்தீங்கன்னா கையில வச்சிருக்கிறது எப்பயுமே நல்லது. ஏன்னா இப்ப இருக்க சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் இருக்கு. யூஎஸ் டாலர் இண்டெக்ஸும் பாருங்க கொஞ்சம் மேல ஏறிக்கிட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு 2 நாள்ல அடிச்சு கீழே வீழ்த்தியிருக்காங்க. இதுக்கப்புறம் இது ரெக்கவர் ஆகுமான்னு தெரியல. பட் இது என்னதான் ஆயிட்டு போகுது, நம்ம மதிப்பை பாருங்க. ஐஎன்ஆர் மதிப்பு வந்து ஒரு டாலரோட வேல்யூ 91 ரூபாய்க்கு போயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40 ரூபா அந்த மாதிரி இருந்த காசு வந்து ஒரு ஒரு அதாவது 2006ல் கூட ஒரு எவ்வளவுல இருந்திருக்கு, 50 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 20 வருஷத்துல எவ்வளவு தூரம் போயிருக்கு பாருங்க. அப்படியே டபுள் ஆயிருச்சு. ஸோ இது வந்து நம்மளோட பண வீக்கத்தை காட்டுது, பயங்கரமான பண வீக்கம். பட் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கவங்களுக்கு பெனிஃபிட், இந்தியனுக்கு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்க இந்தியன்ஸ்க்கு பெனிஃபிட். பட் நமக்கு பெனிஃபிட் இல்லை. இது கீழே வந்தாதான் இந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். பட் இது இது இருக்க வரைக்கும் எஃப்ஐ உள்ள வருவாங்களாங்கிறது டவுட் தான். ஸோ இதைத்தான் கவர்மெண்ட் மெயினா மாத்தணுங்கிறது என்னோட ஒப்பீனியன். அடுத்து வந்து நியூஜென். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஆக்சுவலாக எல்லாருமே வச்சுட்டு இருந்தோம், எல்லாரும் ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. இந்த நம்பிக்கை கெடுக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கு. இருந்தாலும் என்ன ரீசன் அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன். இவங்களோட பிஸ்னஸ்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி இவங்களோட மேஜர் கிளைண்ட்லாம் மேஜர் பேங்க்ஸ், பிரைவேட் பேங்க் இருக்காங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி, மேஜர் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் பிஎஸ்யூ செக்டார்ஸ் எல்லாருமே இருக்கு. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருந்து இவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கு. 40% இவங்க கிடைக்குது இவங்களுக்கு. இப்படி இருந்துமே இவங்களுக்கு எதுக்காக இந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் வந்து இந்த அளவுக்கு புவரா கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு இவங்களுக்கு இந்த லார்ஜ் டீல் வந்து ரீசெண்ட் டைம்ல கொடுக்கல. பெருசா யாரும், அதாவது இவங்க எல்லாம் பேப்பர் ஒர்க் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஏன்னா இந்தியன் மார்க்கெட்ல, இந்தியன் மார்க்கெட் தான் 60% ரெவன்யூ வருது. ஃபாரின்ல இருந்து இந்த ட்ரேட் டீல் அதனால நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க. இவங்கள்ட்ட ரீசெண்டா ஒரு 55 கோடி வந்து ஒரு ப்ராஜெக்ட் கூட வேல்யூ, அதாவது சவுதியில இருந்து பப்ளிக் பேங்க்ல இருந்து கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. பட் அதெல்லாம் பத்தல, மார்க்கெட்டுக்கு பத்தல. ஏன்னா இவங்க ரிசல்ட் ரொம்ப பூவரா கொடுத்துருக்காங்க, நிறைய அடி வாங்குது. என்ன ரீசன்னா, மெயினா சொல்றது வந்து இவங்களோட சேலரி ஹைக், எம்ப்ளாயீஸோட சேலரி ஹைக் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க யூஸ் பண்ற அந்த, அதாவது இவங்க பிஸ்னஸுக்கு வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டோட அவங்களுக்கு மார்ஜின், ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து கொஞ்சம் அதிகமாகுது. இவங்க கம்பெனி ரன் பண்றதுக்கு அமௌண்ட் வந்து அதிகமாகுது. இது வந்து மெயினா 2 ரீசன் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து டிமாண்ட் எப்பயுமே இருக்குங்க இந்த செக்டார்ல. அதாவது இவங்க வந்து ஒரு ஐடி சாஃப்ட்வேர், அது இது வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி. ஏஐ ஃபோக்கஸ் பண்ணி இந்த கம்பெனி வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இது எல்லாருக்குமே நம்ம நிறைய வீடியோல டீட்டெயில்டா பேசிட்டோம். ஓகே, இவங்களோட கோர் பிசினஸ் வந்து எப்பயுமே டிமாண்ட் இருக்கும். ஃபியூச்சர்லையும் ஏஐயும் ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பண்றது வந்து ஆட்டோமேஷன், கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ், லோன் ஒரிஜினேஷன் சிஸ்டம், பேங்கிங், என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷன். இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் இவங்க வந்து ஏஐ பேசிஸ்ல ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இது எப்பயுமே டிமாண்ட்ல தான் இருக்கும். பட் ரிசல்ட் வந்து இந்த டைம் டிசம்பர் குவார்டர் பாருங்க, போன டிசம்பர்ல கொடுத்தது வந்து 381, சாரி, சேல்ஸ் 381 கோடி. இப்போ வந்து சேல்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கு. அது வந்து பாசிட்டிவ். பட் இது என்ன பிடிக்கல மார்க்கெட்டுக்குன்னா, நெட் ப்ராஃபிட்டா அடி வாங்கியிருக்கு. 89 கோடியில இருந்து 63 தான் கொடுத்துருங்க, 23%க்கு மேல அடி வாங்கியிருக்கு. இதுக்கு தான் இவங்க சொல்றாங்க இவங்களோட எம்ப்ளாயி காஸ்ட்லாம் அதிகமாயிருச்சு. அதுக்கப்புறம் இவங்க எக்ஸ்பென்சஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக காட்டுறாங்க. இங்கே பாருங்க, அதாவது 273 கோடி இருந்திருக்கு, இங்கே வந்து 294 கோடி ஆயிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் அடி வாங்கிட்டு இருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அதுவுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சி, இது வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் ஹை ரிஸ்க் ஹை growth அந்த மாதிரி பேசிஸ்லாம் இதை பார்க்கணும். எதுக்காக இந்த ரிசல்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு தான் இந்த ஸ்டாக் வந்து கீழே போகணுமா? இதுக்கு முன்னாடி எதுக்கு கீழே போச்சு? இங்க பாருங்க, உச்சாணி கொம்பு போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எவ்வளவு 1800 வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் இது கீழே வந்திருக்கு. 1800 எப்ப போச்சு? அதாவது ஜனவரி 25 அந்த 24 எண்டுல போயிருக்கு. 24 எண்டு எங்க இருக்கு? டிசம்பர். அந்த டைம்லலாம் நல்ல ஒரு ப்ராஃபிட், நல்ல ஒரு சேல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ லாஸ்ட் 3 குவார்டர்ஸா எதுக்காக கீழே போகணும்? அப்படி ஒரு யோசனை வருது எனக்கு. ஜஸ்ட் கொஸ்டின் தான் நான் ரைஸ் பண்றேன். இதை வச்சு யாரும் வந்து, நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஓகே, நம்ம வீடியோல காமிக்கிறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், கம்ப்ளீட்லி எஜுகேஷன் பர்பஸ் தான். யாருக்கும் எந்த ரெக்கமெண்டேஷன் நான் கொடுக்கல. பட் என்னோட கொஸ்டின் என்னன்னா, இங்க டிசம்பர்ல தான் இவங்க வந்து ஆல் டைம் ஹை போயிருக்காங்க. அதை பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் வந்தவங்க ஒரு எத்தனை வருஷமா, ஒரு 1.5 வருஷமாவே கீழே தான் இருக்கு. என்ன ரீசன்? அதுக்கு முன்னாடி கண்டினியூஸா ஃப்ளோ ஆயிருக்கு மேல. ஓகே, அதுக்கு முன்னாடி ஃபுல்லாவே ஒரு ஹையர் ஹை அந்த மாதிரி தான் இவங்க வந்து ப்ராஃபிட்ஸ் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கப்புறம் ஃபுல்லாவே நல்ல ஹையரா தான் கொடுத்துருக்காங்க. குவார்டர் டு குவார்டர் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இது வந்து டேட்டா, ஓகே, ஸ்கிரீனர்ல இருந்து எடுத்த டேட்டா. பட் இப்போ வந்து எது ரிசல்ட் நெகட்டிவா கொடுத்துருக்காங்க. அதுதான் மெயின் ரீசனா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அது தெரியல. என்னால சொல்ல முடியல. ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் கீழே வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சது இது வந்து
ப்ரைஸை வந்து கரெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. 632 ரூபா மேபி இன்னைக்கு கூட 1% மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ 483 இருக்கு. ஸோ இந்த வேல்யூவேஷன் கரெக்ஷன் நடக்குதா, மேபி பிஇ வேல்யூவேஷன் கரெக்ஷன் நடக்குதா பாருங்க. பிஇ வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா 227 தான் இருக்கு, இங்கே வந்து 24 இருக்கு. ஸோ மேபி அந்த கரெக்ஷன் நடக்குதா, மேபி. ஸோ இதுக்கப்புறம் கிக் ஆப் ஆகுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் தான், தெரியாது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம வந்து லாங் டேர்ம் கன்சிடர் பண்ணலாமே, நல்ல ஒரு ஸ்டாக் தான், நல்ல ப்ராடக்ட் தான், நம்ம எல்லாருமே செக் பண்ணிட்டோம். இந்த ப்ரைஸ் வந்து 26 மந்த் லோ போயிருக்கு அப்படிங்கிறாங்க. ப்ரோக்கரேஜ் வந்து இன்னொரு பக்கம் டவுன் கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த கம்பெனி வளர்ச்சி வராது, இது பெருசாலாம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதை பற்றி சொல்லணும்னா 3 இயர்ஸ் டெப்ட் வந்து 27 இருக்கு. ஸோ டெப்ட் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் டபுள் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்குறாங்க. ஓகே, இவங்களுக்கு நிறைய கடன் இருக்கா அப்படின்னா பார்த்தீங்கன்னா டெப்ட் விக்கிட்டி பாருங்க 0.03 தான், பெருசாலாம் இல்லை இவங்களுக்கு. பிஜி ரேஷியோ மட்டும் 1.17 இருக்குது, அது கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். பட் இந்த அளவுக்கு ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்க கம்பெனியில் இது இருக்கும் தான். ஸோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு. நான்லாம் வச்சுட்டு தான் இருக்கேன், எனக்கு பிரச்சனை இல்லைங்க. நான் வந்து லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுவேன். நல்ல ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி. அடுத்து வந்து ஐஇஎக்ஸ், இந்த கம்பெனி பற்றி கேட்டிருக்காங்க. இவங்க வந்து இந்தியாவில் வந்து லார்ஜஸ்ட் எலக்ட்ரிசிட்டி ஒரு எனர்ஜி ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்னா இதுதான். ஓகே, எலக்ட்ரிசிட்டி அண்ட் எனர்ஜி ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இதுதான் ஒரு பெரிய ஒரு லார்ஜஸ்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லிக்கலாம். இவங்க வந்து பவர் அண்ட் எனர்ஜி செக்டர்ல இருக்கவங்க. லேட்டஸ்டா வந்து இவங்களுக்கு ரிசல்ட் வந்து February 14th தரதா சொல்லியிருக்காங்க. ரீட்டைலர்ஸ் வந்து இந்த கம்பெனியில் இன்க்ரீஸ் ஆகுறாங்க, எஃப்ஐ வந்து எக்ஸிட் ஆகுறாங்க. ஸோ இது வந்து இப்போதைக்கு ஒரு சின்ன இஷ்யூவா இருக்கு இந்த கம்பெனியில். எஃப்ஐ பாருங்க 13%. ஓகே, எஃப்ஐ வந்து ஃபுல்லாகவே எக்ஸிட் ஒரு 5% வரைக்கும் குறைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரீட்டைலர்ஸ் பப்ளிக் நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கோம். ஸோ ஒரு கம்பெனியில் வந்து பப்ளிக் இன்க்ரீஸ் ஆனால் அது வந்து கம்பெனிக்கு வந்து நெகட்டிவ், ப்ரைஸ் வந்து பெருசாக மூவ் ஆகாது. பட் இருந்தாலும் அது எஃப்ஐ விற்கிறத வந்து நம்ம டிஐயும் கொஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க, பப்ளிக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. பட் இதை கம்பேர் பண்ணால் பப்ளிக் தான் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால இது வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கன்சல்டேஷன் ஜோனில் போகும் அப்படிங்கிறது இது வந்து எல்லாருமே சொல்கிறதா, எல்லா அனாலிசிஸ் சொல்கிறதா, நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. ரிட்டர்ன்ஸ் வந்து 5 வருஷத்தில் வந்து 60% கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து நல்ல பிஸ்னஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா கோர் எனர்ஜி, இவங்களுக்கு வந்து கோர் பிஸ்னஸ் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்கு, ஃபண்டமெண்டல் நல்லா தான் இருக்கு. பட் இப்போ இருக்க என்ன பிரச்சனை, இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து கீழே இங்கெல்லாம் கொடுப்பாங்க, நல்ல ஃப்ளாட்டாக இருந்துட்டு கீழே போயிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் என்ன ரீசன்னா ரெகுலாரிட்டி இஷ்யூஸ் வந்து இந்த கம்பெனியில் இருக்கு. ஸோ அதனால ஷார்ட் டேர்ம்ல இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் கன்சல்டேஷன் ஜோன்ல இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஇ ஆர்சி அது வந்து அப்ரூவல், அது என்ன சொல்றாங்கன்னா மார்க்கெட் கப்ளிங், அதுல வந்து பாலிசி வந்து டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ அதனால ஒரு ப்ரைஸ் வந்து ரீசென்ட்லி என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு கீழே போச்சு, நல்ல ஃப்ளக்சுவேஷன் ஆச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அதையுமே செபி வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஐஎக்ஸ் கொடுக்க வேண்டிய ஆர்டர்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. ஸ்க்ரூனிட்டி இஷ்யூ, அதனால பேனிக் வந்து இன்வெஸ்டர் வந்து கொஞ்சம் பேனிக் ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கு. இதெல்லாம் அனலிஸ்ட் சொல்றாங்க. பட் உள்ள இருக்கவங்களுக்கு தான் மெயினாக தெரியும். இந்த ப்ரொமோட்டர் வந்து இதில் பெருசாக கிடையாது, ப்ரொமோட்டரே இல்லைங்க. இது வந்து மேஜராக இந்த கம்பெனி வந்து எஃப்ஐடிஏ பேஸ் பண்ணி தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் மேஜராக இப்போதைக்கு இருக்கவங்க பப்ளிக்கு. ஸோ அதுதான் மெயின் இஷ்யூ. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் எக்ஸிட் ஆனால் தான் ப்ரைஸ் வந்து மேலே போகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு வந்து நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொன்று டெப்ட் ஈக்விட்டி 0 தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்கு. 3 இயர்ஸ் டெப்ட் வந்து 10 கோடி இருந்திருக்கு, இப்போ வந்து நல்லாவே குறைச்சிருக்காங்க. பி ரேஷியோ, பி வேல்யூவேஷன் பார்த்தாலுமே நல்ல ஒரு அண்டர் வேல்யூட தான் இப்போதைக்கு காமிச்சிட்டு இருக்கு இந்த கம்பெனி. ஸோ இதை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணுங்க. அடுத்து வந்து அப்டஸ். ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு ஹவுசிங் லோன்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டட் பிஸ்னஸ்ல இருக்க கம்பெனி. இவங்க வந்து ஃபினான்சியல் சர்வீசஸ், ஹவுசிங் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி செக்டர்ல இருக்கு. ஸோ இவங்க வந்து February 4th வந்து இவங்க ரிசல்ட் கொடுக்குறதா சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த கம்பெனியில் வந்து ப்ரொமோட்டர் வந்து எக்ஸிட் ஆகுறாங்க. ஹை பிளட்ஜ் இருக்கு இந்த கம்பெனியில். எஃப்ஐ வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்க. ஸோ எஃப்ஐ இன்க்ரீஸ் ஆகிறது பாசிட்டிவ் தான். அப்போ எஃப்ஐ இன்க்ரீஸ் ஆகுறது கம்பெனி நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்க்ரீஸ் ஆகுது. மேபி அவங்க வந்து பாட்டம் ஃபிஷிங் அந்த மாதிரிலாம் சொல்றாங்களா, மேபி அந்த மாதிரி பண்றாங்களான்னு தெரியல. பட் கம்பெனியோட இது பேஸை பார்க்கணும். ப்ரொமோட்டர் எக்ஸிட் ஆகுறது ரொம்ப ரொம்ப வீக் தான். ஹை பிளட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவுமே வீக் தான். இங்கே பிளட்ஜ் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அன்பிளஜ்டு ஹோல்டு வந்து 5%, 4.5% தான் இருக்கு. பேலன்ஸ் எல்லாமே இவங்க 23% தான். அதுல வந்து 5% தவிர பேலன்ஸ் எல்லாமே பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பயங்கரமான நெகட்டிவ் தான். பட் எஃப்ஐ எதுக்காக இந்த அளவுக்கு உள்ள பல்கா வாங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. மேபி எஃப்ஐ வந்து எல்லா டைமும் பாசிட்டிவாக தான் இருக்கணும்லாம் தேவையில்லையே. இவங்க வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து பாருங்க 5 வருஷத்துல ஒண்ணுமே கிடையாது, 25% நெகட்டிவாக தான் இருக்கு. பட் இவங்க வந்து ஃபண்டமெண்டல் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. சவுத் இந்தியா தான் இவங்க மேக்ஸிமம் வந்து இந்த என்பிஎஃப்சி
ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் லோன் ஹவுசிங் லோன்லாம் கொடுக்கறதுக்கு. பட் இருந்தாலும் ஷேர் ப்ரைஸ் வந்து வீக்காக தான் இருக்குது. ஸோ ரீசெண்ட்லி வந்து இந்த ப்ராட் மார்க்கெட்டுமே கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது, சென்டிமெண்ட் வீக்காக இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு இன்னுமே ப்ரைஸ் வந்து கீழே தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. மற்றபடி இந்த கம்பெனியில் வந்து எஃப்ஐ இருக்கிறது தான் இப்போதைக்கு பாசிட்டிவாக இருக்குது. வேற டிஏஐ கொஞ்சம் அதிகமாகிருக்காங்க. பட் ப்ரொமோட்டர் வந்து கொஞ்சம் கடன் வாங்கியிருக்காங்க. மேபி இவங்க வந்து கடன்லாம் அடைச்சிட்டு கொஞ்சம் ரெக்கவரி ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு கீழே தான் இருக்குது பாருங்கள். பட் இவங்க ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. நமக்கு மெயினாக நம்ம வந்து இந்த மாதிரி தான் பார்க்கணும். நமக்கு என்ன வேணும்? ரிட்டர்ன்ஸ் வேணும். அது இல்லைன்னா நம்ம வச்சிருக்கிறது என்ன யூஸ் அப்படிங்கிறது தான் என்னோட கொஸ்டின். நீங்கள் தான் அதை யோசிக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஜிஇ வெர்னோவா இந்தியா. ஸோ இந்த கம்பெனியை பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ இது வந்து ஒரு குளோபல் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனின்னு சொல்லிக்கலாம். பவர் ஜென்ரேஷன், எலக்ட்ரிஃபிகேஷன், ரெனியூவபிள்ஸு, கிரிட் சொல்யூஷன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினாக வந்து விண்ட் எனர்ஜி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. செக்டார் வந்து எனர்ஜி பவர் எக்யூப்மெண்ட். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது இது ஒரு நல்ல கம்பெனி தான். ஒரு 65,000 கோடி மார்க்கெட் இருக்குது. ஸோ ஜிஇ எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இவங்க வந்து ஒரு குளோபல் எனர்ஜி டிமாண்ட் வந்து எப்பயுமே ரைஸ் ஆகும். டிமாண்ட் வந்து எப்பயுமே இருக்கும். அது மாதிரி இவங்க கொடுக்குறது வந்து டீகார்பனைஸ்டு பவர், அதாவது ரெனியூவபிள் செக்டரில் இருக்குது. மெயினாக இது கொடுக்கறதுனால இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்குது. இன்னும் மெயினாக வந்து மேனுஃபேக்சரிங் பேக்லாக்ஸு அது வந்து எப்பயுமே டிமாண்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஒரு விண்ட் டர்பைனோ இல்லை இந்த மாதிரி ரெனியூவபிள் செக்டாரில் இருக்க கம்பெனிஸ்க்கெல்லாம் ஒரு 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 ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து நல்ல காஸ்ட் ஆகும். பட் அதை சேல் பண்ணும்போது நல்ல அவங்களுக்கு வந்து இன்கம் வரும். ஸோ நான் அதில் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் தெரியும் ரெனியூவபிள் செக்டாரில். அதுக்கப்புறம் இவங்களோட லாங் டேர்ம் டர்பைன் கான்ட்ராக்ட்ஸ் இதெல்லாமே விசிபிலிட்டி நல்லாவே இருக்குங்கிறாங்க. ஏன்னா ஒரு ஒரு விண்ட் டர்பைன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு விண்ட் டர்பைன் வந்து ஒரு இடத்துல போடுறாங்கன்னா நான் இருக்கும்போது ஒரு 20 கோடி என்னமோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இவங்க விற்கிறது. பட் இவங்களுக்கு தேவைப்படுற காஸ்ட் வந்து ஒரு 9 கோடிலே முடிச்சிருவாங்க. அது வந்து என்னன்னா 20 வருஷமா என்னமோ கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த கான்ட்ராக்ட் இவங்களுக்கெல்லாம் நிறைய கிடைக்குது அப்படிங்கிறாங்க. இவங்க இன்ஸ்டால் பண்ணுறதும் சரி, அதுக்கப்புறம் அதுவுமே நல்ல ஒரு growth இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு கம்பெனி தான். ப்ரைஸ் மேலே தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து பாசிட்டிவ் சிக்னலில் தான் இருக்குது. நல்ல ஒரு growthல தான் இருக்குது. இப்போ நமக்கு பிப்ரவரி 1 நல்ல ஒரு நியூஸ் வந்தால் கூட இந்த கம்பெனி நல்லா கிக்கப் ஆக நல்ல சான்ஸ் இருக்குது. 2028 வந்து நல்ல ரெவென்யூ growth ஃபோர்காஸ்ட் பண்ணுறதா இந்த கம்பெனியில் இருக்க ப்ரொமோட்டர், இந்த கம்பெனி மேனேஜ் பண்ணுறவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இன்னுமே நல்ல ஒரு growth இருக்கும் அப்படின்னு அனலிஸ்ட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்னொன்று இவங்க வந்து டிவிடெண்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பட் இது பெருசாலாம் இல்லைங்க. ப்ரைஸ் வந்து 2558 இருக்குது. பட் இருந்தாலும் டிவிடெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பாருங்கள் 51%. 75%லேருந்து 51% தான் இருக்காங்க. பட் அவங்க ப்ளச் எதுவும் பண்ணல. ஸோ ப்ளச் பண்ணாத ப்ரொமோட்டர் நல்ல ப்ரொமோட்டர் தான் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் எஃப்ஏ வந்து 16% இருக்காங்க. அது இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த இன்னொரு பாசிட்டிவ். அதுக்கப்புறம் டிஏஎம்ஏ 25%. அதுவுமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் பப்ளிக் கையில் ரொம்பலாம் இல்லை. அவங்க வந்து இது ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி மேலே இருக்குல்ல, என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம எல்லாம் மேலே போனோன்னு என்ன பண்ணுவோம், விற்றுட்டு நம்ம வந்து அதை வந்து ப்ராஃபிட் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நல்ல நியூஸ் வந்துச்சுன்னா எதுவுமே இன்னும் கிக்கப் ஆகும் அப்படிங்கிறது பார்க்கலாம். பட் எல்லாமே நம்ம பிப்ரவரி 1 தான் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.